வணக்கம் நேயர்களே. பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை என்பது உங்கள் உயிருக்கோ உரிமையான உடைமைக்கோ ஆபத்து ஏற்படுத்தும் போது அடுத்தது உதவியின்றி உங்களை காத்துக்கொள்ளும் வண்ணம் இந்த கலை அமைந்துள்ளது. அதுவே தற்காப்பு கலை. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் வழிபறி, கொள்ளை, பெண் சீண்டல் இது போன்ற செயல்கள் மேலோங்கி நிற்கிறது. அதிலும் வழிபறிகள். நீங்கள் வங்கியில் பணம் எடுத்து வெளியே வரும்பொழுது உங்களை கண்காணித்து பின்தொடர்ந்து பறிக்கும் கும்பல், நகைக்கடைகள் நகையை வாங்கும் பொழுது அதை கவனித்து பின்தொடர்ந்து பைக்கில் வந்து பறிக்கும் சமூக விரோதிகள் என்று இது போன்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளது. இதை தடுக்க நீங்கள்தான் தற்காப்பை கற்றிருக்க வேண்டும். நீங்கள் தான் அவர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் தற்காப்பு கலை மூலமாக. அந்த வகையில் சிறுவர் சிறுமிகளை கடத்தும் வண்ணம் சமூக விரோதிகள் இருக்கை இப்படி இருக்கும் என்ன செய்வது? நாம் பார்த்த உத்தி பல உண்டு. இது ஒரு புதிய உத்தியை பாருங்கள் நேயர்களே. பார்க்க இருப்பது இருக்கை பிடித்து இழுக்கும்போது, குறிப்பாக சிறுவர் சிறுமிகளை கடத்தும் நோக்கில் அவர்கள் கைப்பிடி இழுப்பது சமூக பழக்கம். அச்சமயத்தில் நாம் என்ன செய்வது? நாம் பார்த்த பல உண்டு. குறிப்பாக கையை பிடிக்கும் பொழுது ஒரு கை தூக்கி பிடித்து சுழற்றிக் கொண்டு நம் எதிரியை விழித்து பார்த்த உரிதான். அதே போல பிடிக்கும் பொழுது கை மாற்றி எதிர் கோணத்தை மாற்றி பிடித்து பார்த்தோம். அதே போல கை தூக்கி பிடித்து இழுத்து தாக்க பார்த்தோம். மர்ம உத்தி. இது அனைத்தும் பார்த்த உத்திகள் தான். இருப்பினும் உத்திக்குள்ளேயே ஒரு உத்தி இருக்கும். அதுதான் உயர்நுணுக்கம். இதை நீங்கள் முறையாக பயிற்சி பெறும்போதுதான் அந்த உத்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உத்தியை நீங்கள் செய்யும் பொழுது பல உத்திகள் உள்ளே உயர்ந்திருக்கும். அந்த வகையில் ஆபத்து காலகட்டத்தில் நேரத்தை நீட்டிக்காமல் உடனடியாக செய்து தப்பித்துக் கொள்ளும் வண்ணம் ஒரு உத்தி உள்ளது. எளிய உத்திதான். உத்தியை பாருங்கள். இப்போ இறுக்கி பிடிக்கும் பொழுது நல்லா பிடிங்க. மேலே இறுக்கி பிடிக்கும் பொழுது நான் பார்த்த உத்தி ஒன்று உள்ளது. என்னவென்றால் தூக்கி பிடித்து உள்ளே சென்று திருப்பி இழுத்துவதுதான். இந்த உத்தி நாம் நீண்டு நேரம் எடுத்துக்கொள்ள உத்தியாக இருப்பினும் இந்த உத்திக்கு போல் ஒரு உத்தி உள்ளது. என்னவென்றால் தூக்கி பிடிக்கும் பொழுது நீங்கள் கை பிடிப்ப முடியும், பிடித்து தாக்க முடியும். வேகமாக செய்யும். எதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் நாம் தாக்க முடியும் வேகமாக குறுகிய காலகட்டத்தில். அதாவது உத்திக்குள் உத்தி. பிடிக்கும் பொழுது தூக்குங்கள், பிடியுங்கள். இப்பொழுது கையை சற்று திருப்பி இழுக்கும் பொழுது விடுபட்டுவிடும். இதை பிடிக்கலாம், தாக்கலாம், இதில் வீழ்த்தப்படும். மறுபடியும் பாருங்கள். இறுக்கி பிடிக்கும் பொழுது திருப்புகிறோம், கையை பிடிக்கிறோம். உள்ளே செல்லாமல் இந்த இடத்திலேயே நீங்கள் கையை திருப்பி இழுக்கும்போது பாருங்கள். இறுக்கி பிடிக்கும் பொழுது கை மேலே தூக்குங்கள், கையை பிடியுங்கள். திருப்பி இழுக்க ஈடுபட்டுவிடும். தாக்கலாம், தாக்கலாம். எதிரியை செயலை நிறுத்த எளிய உதிதான். நுணுக்கம் எளிதான், வலிமையானது. பயிற்சியை பாருங்கள்.
பயிற்சியை பாருங்கள். இப்போ தான் நான் வெளியே செல்லும்போது விரோதியோ சமூக விரோதியோ உங்களை எது கையை பிடிச்சா என்ன செய்கிறது? புத்தி வலிமையாக இருக்கணும், அதே சமயம் எளிமையாக இருக்கணும் செய்கிறதுக்கு, இல்லையா? அந்த வகையில் எதிரி இப்படி கையை பிடிக்கும் பொழுது அசர வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு கையை மேல் தூக்கலாம். நீங்கள் உங்களுடைய முழங்கால் முட்டையை திருப்பும்போது தானாக கை திருப்படும். மறு கையை பிடித்து கொள்ளுங்கள், கை அசையாவன். இப்பொழுது அந்த கட்டை விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையே உள்ள இடைவெளியில் கையை திருப்பி அந்த கேப்பை அந்த நோக்கி இடுங்கள். வந்துவிடும், தாக்கலாம், தாக்க முடியும். அவனுடைய நிறுத்தம். சரியா? மறுபடியும் பாருமா. முதல் செயல் கையை திருப்புங்க. திருப்பும்போது கையை திருப்பாதீங்க, உங்களுடைய முழங்கை முட்டிய மடைக்கு தூக்கினா வந்துடும். பிடி எப்படி இருந்தாலும் திருப்பி கொள்ள முடியும். மறுகையா எதிரி கையை பிடிங்க. இந்த கட்டை விரலுக்கும் இந்த விரலுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் கையை திருப்பி இழுத்தா வந்துடும். தாக்குங்க, முடிய பிடிச்சி தாக்கலாம், செயலை நிறுத்த. சரியா? பிடிங்க. செயல் 1, இந்த கையை அடுத்து தூக்குங்க. இந்த கையை மக பிடிங்க, இழுக்க பிடிங்க, கை திருப்புங்க, மேலும் பிடிங்க, தாக்குங்க, முடிய பிடிங்க, இழுங்க, தாக்குங்க. வேகம் வேகம். சரியா? கொஞ்சம் வலிமையை நம்ம பயன்படுத்தணும். ஐ இச்சு நீ சம் ஐ ஐ. பார்த்தீர்கள், குறுகிய நேரத்திலேயே ஒரு சிறுமி புத்தியை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆக உங்கள் தேவை முயற்சியும் பயிற்சியும் உங்களுக்கு காப்பாற்றும், ஆபத்துகள் கிடைக்கும். மறுபடியும் பாருங்க. செயல் 1, 2, 3, 4, 5. வேகம். சரியா? வேகம் பண்ணு. தாக்கணும், ஒடுக்கம்தான். என்னவென்றால் எதிரி இறுக்கி பிடிக்கும் பொழுது இந்த கட்டை விளக்கும் விரலுக்கும் நுணுக்கம் தான். எதிரி பிடிக்கும் பொழுது பிடிமானம் தவிர விரல் நுழையில் அடையும் பார்த்தால் 1, 2, 3, 4, 5. மேலே பார்த்த உத்தி எளிமைதான். இந்த உத்தி சிறுவர் சிறுமிக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் பொருந்தும். காரணம், புத்தி வலிமையானதுதான். அதே சமயம் இந்த வழிபறிகளை தவிர்ப்பதற்கு முன்னெச்சரிக்கை அவசியம். ஆக அதுவே உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். அதே சமயம் நீங்கள் தற்காப்பு கலைகளை பயிற்சிப்பதன் மூலம் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். நீங்கள் அவற்றை எளிதாக முறியடிக்க முடியும், விரட்ட முடியும். உங்களுக்கு தேவை சிறந்த பள்ளியில் தற்காப்பு கலை பயிற்சி மட்டுமே.